வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தேவர்குடி சேனல். மார்கழி மாத ஸ்பெஷல் குழம்புனே இந்த குழம்புக்கு நம்ம பேர் வைக்கலாம். சுக்கு மிளகு காரக்குழம்பு எப்படி செய்யணும் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜலதோஷத்துக்கும் அஜீரண கோளாறுக்கும் ரொம்பவே நல்லது. இது செய்ய ஃபஸ்ட்டு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு, சீரகம், வெந்தயம், 10 பல் தோல் உரிச்ச பூண்டு, கருவேப்பிலை, இதெல்லாம் சுக்கு இதெல்லாமே போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இதை அரைக்கணும். இப்போ அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றி நான் வெங்காய வடகம் போட்டு தாளிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட வடகம் இல்லைன்னா கடுகு, வெந்தயம், வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. 2 தக்காளி இது கூட சேர்த்து கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தனியா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருந்தேன். அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சுக்கு மிளகு அந்த விழுதையும் இது கூட சேர்த்துக்கணும். தட்டு போட்டு மூடிடுங்க. குழம்பு நல்லா சுண்டி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, சுக்கு இதெல்லாமே நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு சைடிஷ் இன்றைக்கி உருளைக்கிழங்கு புட்டும் அப்பளமும் செஞ்சுருந்தேன். இந்த குழம்புக்கு நீங்கள் கொஞ்சமாக நெய் இந்த மாதிரி விட்டு இது கூட கூட்டு இல்லை ஏதாச்சும் காய் பொரியல் அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.